அனுரவின் வளமான நாட்டுக்கான முதல் அடித்தளம். யுஎன்பி என்பது விஷப்பாம்புகளின் கூடாரம். நேற்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள். இந்த நாட்டின் வரலாற்றில் முதல் முறையாக ஜேவிபியை அடிப்படையாக கொண்ட திசை காட்டி அதன் முதல் பட்ஜெட்டை முன்வைத்தது. இது அரச ஊழியர்களுக்கு அடிப்படை சம்பள உயர்வு உட்பட உறுதியான சம்பள உயர்வை வழங்கும் பட்ஜெட் என்றும், பொதுவாக சாதாரண மக்களின் வாழ்க்கை சுமையை குறைப்பதில் அதிக கவனம் செலுத்தும் என்றும் அனைவரும் கூறுகிறார்கள். இந்த நாட்டின் பொது சேவை தொடர்பாக ஒரு தீர்க்கமான மற்றும் தீவிரமான முடிவை எடுக்கவும் அவர்கள் தயாராக உள்ளார்களாம். இந்த பட்ஜெட்டில் பல கவர்ச்சிகரமான திட்டங்கள் இருந்தன. இவற்றில் மிக முக்கியமானவை பொது சேவை மற்றும் விவசாயத்தை ஊக்குவிப்பதாகும். எம்பிக்களுக்கான அனுமதிகள், வாகனங்கள் மற்றும் காப்பீடுகள் நீக்கப்பட்டுள்ளன. இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் இழப்பீட்டுத் தொகையை 2,50,000 ரூபாயிலிருந்து 1 மில்லியனாக அதிகரிக்க ஜனாதிபதி முன்மொழிகிறார். வேலையில்லா பட்டதாரிகள் அதிகளவில் உள்ளனர். அவர்களை பொதுத்துறையில் உள்ள 30,000 அத்தியாவசிய வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்யவுள்ளார். அதற்காக 10,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படுகின்றது. பொதுத்துறையில் அடிப்படை சம்பள திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு ஒரு தசாப்தம் ஆகிறது. பொதுப்பணித்துறையில் குறைந்தபட்ச ஊதியம் 40,000 ரூபாயாக உயர்த்தப்படும். இந்த சம்பள உயர்வு படிப்படியாக வழங்கப்படும். இது வரலாற்றில் மிக உயர்ந்த சம்பள உயர்வாக இருக்கும். தனியார் துறை ஊதிய உயர்வை ஏப்ரல் மாதத்திலிருந்து 27 ரூபாயாகவும் அடுத்த ஜனவரி மாதத்திலிருந்து 30,000 ரூபாயாகவும் அதிகரிக்க முதலாளிகள் ஒப்புக்கொண்டுள்ளனர். அரசியல் சார்பின் அடிப்படையில் யாரும் பொது சேவையில் சேர்க்கப்படுவதில்லை. தூய்மை இலங்கை திட்டத்திற்கு 5,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. தோட்டத் தொழிலாளர்களுக்கு முன்மொழியப்பட்ட 1,700 ரூபாய் நாள் சம்பளம் வழங்கப்படுவதை நாங்கள் உத்தரவாதம் செய்கிறோம். ஜனவரி 1, 2020க்கு முன் ஓய்வு பெற்ற அனைத்து ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியமும் 3 கட்டங்களாக அதிகரிக்கப்படும். அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு காரணமாக பண்டிகை காலத்தில் உணவு நிவாரண பொதியை சதோச மூலம் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அனுர யாழ்ப்பாண நூலகத்தை பற்றியும் குறிப்பிட்டார். வரலாற்றில் ஒரு காலத்தில் வாக்குகளுக்காக நூலகங்கள் எரிக்கப்பட்டன. யாழ்ப்பாண நூலகத்திற்கும் அதுதான் நடந்தது. யாழ்ப்பாணம் மற்றும் அதைச் சுற்றியுள்ள தீவுகளைச் சேர்ந்த மாணவர்களும் வாசகர்களும் யாழ்ப்பாண நூலகத்தை பயன்படுத்துகின்றனர். யாழ்ப்பாண நூலகத்திற்கு அத்தியாவசிய வசதிகளை வழங்க 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மற்ற பகுதிகளில் உள்ள நூலகங்களின் மேம்பாட்டுக்காக 200 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. யுஎன்பி என்பது விஷப்பாம்புகளின் கூடாரம். ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையில் கட்டமைக்கப்பட்டு வந்த அரசியல் ஒற்றுமை இப்போது முற்றிலுமாக சரிந்துவிட்டதாக பலர் கூறுகிறார்கள். இந்த 2 சக்திகளையும் ஒன்றாக்குவதற்கு ரணிலும் சஜித்தும் பெரும் தியாகம் செய்ய வேண்டும் என்று பலர் நம்பினாலும் இருவருமே அதற்கு தயாராக இல்லை என்பதுதான் செய்தி. இந்த ஒற்றுமையை கட்டி எழுப்ப உண்மையாக உறுதியளித்த ஒரு சிலரில் யுஎன்பி தரப்பில் தலத்தா, ஆஷு, அகிலா மற்றும் நவீன் ஆகியோர் அடங்குவர். திஸ்ஸ, இந்தியாஸ், மத்தும பண்டார மற்றும் பலர் எஸ்ஜேபி பக்கம் இருந்தனர். இறுதியில் இவ்வனைவரதும் முடிவு இது ஒருபோதும் நடக்காத காரியம் என்பதாகவே இருந்தது. இதற்கிடையில் ஊடக சந்திப்பொன்றை நடத்திய ஹிருணிகா இவ்வாறு கூறியுள்ளார். எங்கள் கட்சியை மறுசீரமைக்க முடியும் என்று நான் எப்போதும் கூறுவேன். இந்த கட்சியில் பல திறமையானவர்கள் இருக்கிறார்கள். நாம் இருப்பவர்களின் திறமைகளை அடையாளம் கண்டு அவர்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும். இன்று ஜேவிபி 3 பாராளுமன்ற உறுப்புரிமைகளுடன் ஜனாதிபதி பதவியை வென்றது என்றால் 40 பாராளுமன்ற உறுப்புரிமைகளுடன் ஏன் அதையே செய்ய முடியவில்லை? நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சியில் சேர வேண்டிய அவசியமில்லை. நமது தலைவரின் திட்டம் மேலும் மேலும் புதுமையாகி வருகிறது. அப்போதுதான் எதிர்க்கட்சியில் இருந்தபோது அவர் எவ்வளவு வேலை செய்தார் என்பதை மக்கள் நினைவில் கொள்வார்கள். ஐக்கிய தேசிய கட்சி விஷப்பாம்புகளின் கூடாரம் என்று சஜித் பிரேமதாசவிடம் நான் கூறுவேன். அதற்காக எங்களை விட்டுக் கொடுக்காதீர்கள், எச்சரிக்கையாக இருங்கள், ஹிருணிகா கூறினார். இதற்கிடையில் சாகல ரணிலுக்கு பின்னாலும் லக்ஷ்மண் பொன்சேகா சஜித்துக்கு பின்னாலும் இருக்கும் வரை யானை தொலைபேசி கூட்டணி ஒருபோதும் நடக்காது என்று ஆஷு நேரடியாக கூறினார். இதற்கிடையில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டவர்களை ஐமச தரப்பு தாக்கத் தொடங்கியுள்ளது. இதனால் மிகவும் கோபமடைந்த திஸ்ஸ அத்தநாயக்க பத்திரிகையாளர் சந்திப்பொன்றை நடத்தி வண்டவாளங்களை தண்டவாளத்தில் ஏற்றினார். செயற்குழு அங்கீகரித்ததால் தான் பேச்சுவார்த்தைக்கு சென்றோம் என்று திஸ்ஸ கூறுகிறார். எதிர்காலத்தில் இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடும் எண்ணம் தனக்கு இல்லை என்றும் திஸ்ஸ கூறுகிறார். தன்னை விமர்சிக்கும் எஸ்ஜேபியினருக்கு சில குட்டுக்களையும் கொடுத்திருக்கிறார். இதற்கிடையில் ஐமசவின் பல மாவட்ட தலைவர்கள் நியமிக்கப்பட்டனர். மாத்தடைக்கு ரோஹிணி, குருநாகலுக்கு நளின், காலைக்கு கயந்த,
கம்பஹாவுக்கு ஹர்ஷன, புத்தளத்துக்கு ஹெக்டர், அனுராதபுரத்துக்கு ரோஹண, களுத்துறைக்கு அஜித் பி பெரேரா, திருகோணமலைக்கு இம்ரான் மஹரூப் என்ற அடிப்படையில் மாவட்ட தலைவர்கள் நியமிக்கப்பட்டனர். இதற்கிடையில் மொனராகலை மாவட்ட தலைவராக மத்தும பண்டாரவும், கொழும்பு மாவட்ட தலைவராக சஜித்தும் நியமிக்கப்பட்டனர். கேகாலை, பொலன்னறுவை, கண்டி, நுவரெலியா, இரத்தினபுரி, பதுளை, மாத்தரை, ஹம்பாந்தோட்டை மற்றும் பல இடங்களுக்கு இன்னும் நியமனங்கள் வழங்கப்படவில்லை. இதற்கிடையில் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படாத புத்திகா பத்திரன மாத்தரையின் தலைமையை நாடுகிறார். கம்பஹாவை ஹர்ஷனவுக்கு வழங்கியது தொடர்பில் காவிந்த கவலையில் இருக்கிறார். கொழும்பு மாவட்டத்தின் தலைமை பொறுப்பை ஹர்ஷவுக்கு வழங்கக்கூடாது என்ற அழுத்தம் கொழும்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் பட்டியலிலிருந்து வந்த ஒருவரால் பிரயோகிக்கப்படுகிறது. இந்த முறை எதிர்க்கட்சி அமைப்பாளர் பதவியை ஹர்ஷா கோரினார். அது கொடுக்கப்படவில்லை. பின்னர் அதை UNPSJB பேச்சுவார்த்தை குழுவில் சேர்க்கச் சொன்னார்கள். அதையும் செய்யவில்லை. இப்போது மாவட்ட தலைமையும் இல்லை. இதற்கிடையில் மரிக்காரும் இதற்கு எதிரானவர் என்ற செய்தி பரவியுள்ளது. 2019ஆம் ஆண்டு கொழும்பு தலைமைத்துவத்தை மரிக்கார் கேட்டபோது ஹர்ஷா அதை எதிர்த்தார். இப்போது மரிக்கார் ஹர்ஷவை எதிர்த்தார். சுஜீவா அவரை ஆதரித்தார். இதற்கிடையில் அமெரிக்க உதவியிலிருந்து பணம் பெற்றவர்களின் பட்டியல் குறித்து SJB கட்சிக்குள் ஒரு கதை பரவி வருகிறது. இந்த பணத்தையோ அல்லது உதவியையோ பெற்ற SJB உறுப்பினர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க சுஜீவா அழுத்தம் கொடுக்கிறார். இந்த நன்கொடைகளுக்கு பின்னால் ஹர்ஷ இருக்கிறார் என்பது உள்கதை. கடந்த காலத்தில் ஹர்ஷ கொண்டு வந்த திட்டங்களை அமெரிக்கர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர். இந்த உதவியின் காரணமாகத்தான் அது போன்ற திட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. இவ்வாறான திட்டங்களை கொண்டு வந்து சஜித்தும் ரணிலும் ஒன்றுதான் என்று மக்கள் கூறும் அளவுக்கு சமூக கருத்தை உருவாக்கியவர் ஹர்ஷ. எனவே சுஜீவா தரப்பு இந்த ஜாம்பியை விசாரிக்க சஜித்துக்கு அழுத்தம் கொடுக்கிறது. இதனால் 2 அல்லது 3 பேருக்கு வெட்டு தயாராக இருப்பதாக செய்தி. The Leader, දේශයට මග කියන ප්‍රවෘත්ති පෙළගැස්ම